பொங்கல் பண்டிகையை ஒட்டி செங்கரும்புகளை அறுவடை செய்து விற்பனை செய்யும் பணியில் திருச்சி மாவட்ட விவசாயிகள் ஆர்வமுடன் ஈடுபட்டுள்ளனர். தமிழர்களின் பண்பாட்டை பறைசாற்றும் பொங்கல் பண்டிகையின் போது வீட்டில் பிறந்த பெண்களுக்கு சீர்வரிசை கொடுப்பது வழக்கம். அதில் புத்தாடை, பச்சரிசி, வெல்லம், பூ, பழங்கள், மஞ்சள் கொத்துடன் செங்கரும்பும் கண்டிப்பாக இடம்பெறும். இப்படி சீர் கொடுப்பதை செலவாக கருதாமல் பெருமையாக நினைப்பவர்கள்தான் நம் தமிழர்கள். அந்த வகையில் மகளுக்கு சீர்வரிசை கொடுக்க கரும்பு வாங்க தோட்டத்திற்கே சென்று விட்டார் ஒரு தந்தை. பொங்கலுக்கு என் பொண்ணுக்கு பொங்க சீதனமாக கரும்பு வாங்கிறதுக்காண்டி இன்னைக்கு ஏற்றி என் மகிழ்ச்சியாக என் பொங்கலுக்கு இந்த பொண்ணுக்கு சீதனம் கொடுக்கறதுக்கு கரும்பு வாங்கிட்டு இருக்குயா. இது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது நம்ம எல்லா பேரும் தொடர்ந்து கடைப்பிடிக்கணும். நம்ம தமிழர் பண்பாடை சிறந்த முறையில் செலிப்ரேட் பண்ணணும். அந்தந்த சீசனில் விளையும் உணவுகளை குழந்தைகளை உண்ண வைப்பது நம் முன்னோர்களின் பழக்கம். அந்த வகையில் இந்த சீசனில் விளையும் செங்கரும்பை கடித்து சாப்பிடும்போது பற்கள் பளிச்சென்றும் வலுவாக இருக்கும் எனவும் கூறியதை இளைய தலைமுறையினர் பின்பற்றுவதும் வரவேற்கத்தக்கது. கரும்பு சாப்பிட்றதுனால பல்லு நல்லா ஸ்ட்ராங் ஆகும்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. அதனால கரும்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொங்கல் வந்தாலே நான் கரும்பு எப்பயுமே சாப்பிடுவேன், காலையும் சாயந்தரமும். கரும்பு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. பல்லு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சாப்பிட்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இப்படி பொங்கலுடன் இணைந்த செங்கரும்பை சாகுபடி செய்த விவசாயிகள் அவற்றை குறைந்த விலையில் நேரடியாக விற்க தொடங்கிவிட்டனர். விளைச்சல் நல்லபடியாக இருக்கு. ஆனால் இருந்தாலும் கரும்பு அந்த அளவுக்கு 250 ரூபாய்க்கு தான் நாங்கள் லோக்கல்லே இங்கே விற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கவர்மெண்ட்டில் 33 ரூபா நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இன்னும் எடுக்க வரல. அவங்க வெட்டுக்கூலி, வண்டி வாடகை இதெல்லாம் அவங்களே தர்றாங்களா இல்லை எங்கள்கிட்டயே இந்த 33 ரூபாயிலே வைக்கிறாங்களான்னு அது தெரியாது. ஆனால் இந்த மாதிரி இருக்கு. ஆனால் இன்னும் வெட்டுக்கு வரல. வெட்டுக்கு அவங்க வரும்போது தான் தெரியும் எல்லாமே. செங்கரும்பு ஒன்று 33 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆனால் 6 அடி நீளமுள்ள கரும்பை மட்டுமே கொள்முதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 2.5 கோடி செங்கரும்புகள் பயிரிடப்பட்டுள்ளன. அனைத்தையும் அரசு கொள்முதல் செய்ய வாய்ப்பில்லை என்பதால் குறைந்த விலைக்கே கரும்புகளை விற்க தொடங்கிவிட்டதாக கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக திருச்சியிலிருந்து செய்தியாளர் லெனின்.